மழை நிவாரணத் தொகை பெறும் மக்களுக்கு இரண்டாவது நாளாக டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை திருவல்லிக்கேணி பக்கீர் தெரு பகுதியில் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன் வழங்கி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான டோக்கன் ஆனது நேற்றைய தினம் முதல் தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இரண்டாம் நாளாவதாக இன்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் அவர்களுடைய பொதுமக்களினுடைய வீடுகளுக்கே சென்று அந்த டோக்கன்களை விநியோகித்து வருகிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் திருவல்லிக்கேணி பக்ரி நகர் அந்த தெரு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் நேரடியாக சென்று அந்த டோக்கன்களை விநியோகித்து வருகிறார்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணமாக 6000 ரூபாய் அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த நிவாரண தொகை வழங்குவதற்கான டோக்கன்களானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இரண்டாவது நாளாக இன்றும் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக டோக்கனில் பார்த்தோம் என்றால் எந்த தேதியில் வர வேண்டும், எந்த ரேஷன் கடை, அந்த ரேஷன் கடையினுடைய எண், அதே போல எந்த தேதியில் வர வேண்டும், மேலும் அந்த வரக்கூடிய அந்த நேரம் உள்ளிட்டவை அந்த டோக்கனில் இடம்பெற்று இருக்கிறது. எனவே அந்த குறிப்பிட்ட அந்த தேதியில் அந்த நேரத்திற்கு அந்த ரேஷன் கடைக்கு சென்றால் பொதுமக்கள் அந்த நிவாரண தொகையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் அந்த டோக்கன் ஆனது தற்பொழுது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவல்லிக்கேணி பக்ரி தெரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு அந்த பகுதி ரேஷன் கடை ஊழியர்கள் நேரடியாக ஒவ்வொருவரினுடைய வீடுகளுக்கும் சென்று அந்த டோக்கன்களை வழங்கி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.